கொடைக்கானல் தனியார் தங்கும் நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருவதை முன்னிட்டு உலர் திராட்சைகள் மற்றும் மதுபானங்களை கொண்டு 70 கிலோ பிளம் கேக் தயார் செய்யும் பணிகள் துவக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள், சமையல் கலைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் 45 நாட்களுக்கு முன்னதாக உலர் பழங்கள் மற்றும் மது வகைகளை கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பது வழக்கம். இந்நிலையில் இதனை அடிப்படையாக கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாதம், பிஸ்தா, முந்திரி வகைகள், உலர் திராட்சை, கிறிஸ்துமஸ் பழம், அத்திப்பழம் உள்ளிட்ட உலர் ரக 15 வகை பழங்கள் மற்றும் 5 வகையான உயர் ரக மதுபானங்களில் இருந்து 8 லிட்டர் மதுபானங்களை கொண்டு கேக் தயாரிப்பதற்கான கலவை தயார் செய்யப்பட்டு அதனை 40 நாட்கள் பதப்படுத்தி வைத்து கிறிஸ்துமஸிற்கு 2 தினங்களுக்கு முன்பாக இந்த கலவையுடன் மாவு சேர்த்து 70 கிலோ பிளம் கேக் தயாரிக்க உள்ளதாக சமையல் கலைஞர்கள் தெரிவித்தனர். மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பு தயாரான பிளம் கேக்குகளை இந்த விடுதியில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதற்காக கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளதாகவும் தனியார் விடுதி சமையல் கலைஞர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த கேக் தயாரிக்க 10க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த கேக் தயாரிப்பின் ₹1 நாணயம் 2 நாணயத்தை கலவையோடு கலவையாக கலந்து இதனை கலவையில் இருந்து கண்டுபிடிக்கும். சுற்றுலா பயணிகளுக்கு கிறிஸ்துமஸ் தினம் அன்று 1 கிலோ பிளம் கேக் கூரியர் மூலம் வழங்கப்படும் என விடுதி நிர்வாகம் தெரிவித்ததை அடுத்து சென்னை மற்றும் பெங்களூரை சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் இந்த யோசனையை கண்டுபிடித்ததை தொடர்ந்து நிர்வாகம் சார்பில் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சுற்றுலா பயணிகளுக்கு சமையல் கலைஞர்கள் சுவையான பிளம் கேக் தயாரிப்பது குறித்து விளக்கம் அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் ரிசார்ட் லேக் வியூவிலிருந்து ஷெஃப் திருமுருகன் பேசுகிறேன். நாங்கள் பாரம்பரிய கேக் பண்ணுறதுக்காக, கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறதுக்காக 45 கிலோ கொண்ட ஃப்ரூட்ஸ் கலவையை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம டூரிசம் கஸ்டமருக்கும் நம்ம லோக்கலில் கவர் பண்ணுற மாதிரியும் கஸ்டமரை கவர் பண்ணுறதுக்கும் இந்த கேக்கை தயார் பண்ணி நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் இதுக்கு மிக்ஸ் பண்ண கலவைகள் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரூட்டி, அது இல்லாமல் உலர் திராட்சைகள், முந்திரி, ஆப்ரிக்காடு, மற்ற ஃப்ரூட்ஸ் ப்ரூன்ஸு மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி நாங்கள் கஸ்டமருக்கு தரதுக்காக வச்சுருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இந்த வட்டம் 45 கிலோ இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் இதை விட டபுள் மடங்காக நம்ம தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகவும் இருக்கோம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.